எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் உட்ஸ்டெக் ஆனந்த வரதராஜன். லைஃப்பில் எதுவுமே ஈஸியாக கிடைக்காதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு முயற்சி, சில பயிற்சி, சில கடின உழைப்பு, இது எல்லாம் இருந்தால் லட்சியம் அது நிச்சயம். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்காங்க நம்ம சீஃப் கெஸ்ட் மிஸ் மனிஷா ஸ்ரீ. வெல்கம். தேங்க்யூ. எல்லா இன்டர்வியூலையுமே ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. பட் நம்ம இது ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களை பற்றியே நீங்களே சொல்லி இது ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ஆட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ஆடே பார்த்தீங்கன்னா நம்ம பிஜேபி கேம்பெயின் பண்ணியிருந்தேன் நான், இந்தியா ஷைன். ஸோ ஸ்கூல் டைம்ஸில் இருக்கும்போது நிறைய ஆட்ஸ்லாம் பண்ணிவிட்டு, ஸோ அப்போலேருந்து பயங்கர பேஷன். சின்ன வயசுலேருந்தே சினிமா, ஆக்டிங், ஃபோட்டோ ஷூட்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ மாடலிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. பட் எஜுகேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அம்மா சொன்னாங்க, லைக் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்னா பண்ணேன். பட் ஸ்டில் அந்த ஒரு எனக்கு பெர்மிஷன் கொடுக்கல சினிமாவில் நடிக்க. ஸோ அதுக்கப்புறமா தான் என்னோடய கிராஜுவேஷன்லாம் முடித்த பிறகு தான் காட் இன் டு மூவிஸ். ஸோ ஃபஸ்ட்டு படம் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு படம் நடித்தது எந்த படத்தில் நடிச்சிங்க? எப்படி நீங்கள் இந்த நடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எதுலேருந்து அது ஸ்டார்ட் ஆச்சு? ஓகே, நடிக்கிறேன்னு எண்ணம் ரொம்ப டைமாக இருந்தது. பட் இருக்கு ஆனால் இல்லைன்னு சொல்லி ஒரு படம் தான் என்னோட ஃபர்ஸ்ட் பிரேக். ஒரு ஆடிஷனுக்கு போயிருந்தேன். என்னோட மேனேஜர், லைக் மேனேஜர்னு சொல்ல முடியாது, கோஆர்டினேட்டர், லைக் நிறைய ஆட்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க மூலியமாக எனக்கு வந்த வாய்ப்பு. ஸோ ஆடிஷன் ஆக்சுவலி ஒரு விளையாட்டாக தான் நான் போனேன். ரொம்ப சீரியஸாலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு இதாக போனேன் அண்ட் செலக்ட் ஆகிட்டு தட்ஸ் ஹவ் இருக்கானையில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூப்பர். அண்ட் ஆஃப்டர் இருக்கானையில் கொஞ்சம் ஒரு லாங் கேப்க்கு அப்புறமா தான் ஐ வாஸ் வெரி சூஸி. ஏன்னா பண்ணால் நல்ல படமாக பண்ணோம். ஒரு படம் பண்ணாலும் அது கெத்தாக பண்ணோம், 10 படம் பண்ணுறத விட. ஸோ இருக்கானையிலுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஒரு லாங் கேப்க்கு அப்புறமா வீர சிவாஜி படம் வாய்ப்பு வந்தது. ஸோ வீர சிவாஜியில் ஒரு எனக்கு ஸ்டோரி சொல்லும் போது என்னோட ரோல், என்னோட கேரக்டர் அந்த படத்தில் ஆஸ் அன் ஆக்டர் ஐ ஃபெல்ட் அது ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இருந்ததுனால ஐ செட் ஓகே ஃபைன் பண்ணலாம். தோ ஷாம்லி அவங்க ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அண்ட் வாஸ் பிக் பேனர் ஒர்க்கிங் வித் விக்ரம் பிரபு அண்ட் ஓவரால் டீம், லைக் இட் வாஸ் கிரேட் ஃபன். ஸோ சரி, அதனால ஓகே பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தென் போங்கு மூவி, போங் படம் அதுக்கு முன்னாடி ஹிந்தி படம் எனக்கு வாய்ப்பு வந்தது. ஸோ ஹிந்தி படம் கூட ஆடிஷன் பண்ணி செலக்ட் பண்ணாங்க. இட்ஸ் அ ஹாரர் மூவி, yet to ரிலீஸ். மோஸ்ட் ஆஃப்லி கூடிய சீக்கிரம் அதுவும் ரிலீஸ் ஆகணும். அதில் மெயின் லீடாக பண்ணியிருக்கேன். ஸோ அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் போங் படம் ஆஃபர் வந்தது. போங் மூவி அப்போவும் ஆல்சோ லைக் மேனேஜர் சொன்னாங்க, இந்த மாதிரி நட்டி சார் பண்ணுறாரு இந்த படம், ஸ்கிரிப்ட் சூப்பராக. நட்டி சார் ஐ நோ ஹீஸ் வெரி செலக்டிவ் அபவுட் ஹிஸ் ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கும். டெஃபினெட்லி ஐ டென்ட் வாண்ட் டு ஹியர் த ஸ்கிரிப்ட். எம்பியோட பொண்ணாக ஒரு செகண்ட் லீட் இருக்குது, அந்த சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸாக ஒரு கேரக்டர் இருக்குது. அது ரொம்ப கீ ஃபேக்டர் ஆஃப் த மூவி. தோ நம்ம படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகலை நான், பட் அந்த அந்த பிரியா கேரக்டர், அந்த எம்பியோட பொண்ணு நல்லா பேசக்கூடியான ஒரு கேரக்டராக இருந்துச்சு. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். சூப்பர். ஓகே, இப்போது ஒரு படம் ஒன்று நீங்கள் நடிக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா அதில் என்னெல்லாம் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எப்படி நீங்கள் அந்த படத்தை செலக்ட் பண்ணுறீங்க? நான் இந்த படத்தில் நடிக்கலாம் கான்ஃபிடென்ட், அந்த லெவல் உங்களுக்கு அது எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க? அது எனக்கு யூஸ்வலி பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கோப் எவ்வளோ இருக்குது. லைக் ஆடியன்ஸ் இப்போ ஒரு படம் பார்க்க வர்றாங்கன்னா இந்த கேரக்டர் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகணும். ஸோ இவங்க ஒரு சின்ன ஒரு தோ இப்போ சில படத்துலலாம் மெயின் லீடாக ஹீரோயினாக பண்ணுறாங்க. பட் இஃப் யூ சி அது ரெஜிஸ்டர் ஆகலை நம்ம மைண்டில். பட் ஐ எம் நாட் டூயிங் கேரக்டர் ரோல்ஸ். பட் எனக்கு ஒரு லீடாக பண்ணணும். ஆனால் லீடாக பண்ணாலும் எனக்கு அந்த ஆக்டிங் ஸ்கோப் இருக்கணும். இட் ஷுடன்ட் பி லைக் சும்மா டயலாகே இல்லாமல் ஜஸ்ட் ஐ கான்ட் டூ தட். இட் ஹேஸ் டு பி லைக் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப். ரொமான்ஸ் இருக்குன்னா ரொமான்ஸ்லையும் லைக் அந்த மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகணும். அந்த மாதிரி ஒரு ரோல் தான் ஐ வுட் ப்ரிஃபர். சூப்பர். இப்போ நீங்கள் எத்தனையோ டேரக்டர்ஸ்ட்டு நடிச்சிருப்பீங்க நீங்கள். ஸோ அந்த டேரக்டர்ஸ்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? நான் இப்போ இன்னும் நிறைய படம் பண்ணல. ஸோ so far இப்போ பண்ண படத்தில் ஈச் டைரக்டர் ஹேஸ் காட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் திங். ஸோ நான் யாரை பற்றியும் பர்டிகுலராக சொல்லவில்லை. ஆல் ஐ ஹவ் லேர்ன்ட் இஸ் லைக் அவங்க பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்காங்க. லைக் தி கிவ் அஸ் த சான்ஸ் டு இம்ப்ரூவைஸ். லைக் இல்லை நம்ம ஒரு சீன் கொடுத்துட்டு அவங்க நடிச்சு காட்ட மாட்டாங்க. ஸோ இன்னும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. ஸோ தே கிவிங் மீ தட் ஸ்பேஸ். ஸோ அந்த விஷயத்தில் ஆல் மை டைரக்டர்ஸ் ஹவ் பீன் ரியலி குட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பண்ணுங்கள்.
அது பிடிக்கலன்னா இன்னொன்று நீங்கள் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம் தவிர they will not come and say இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு they have not told me. So that's good about all the directors. ஓகே. ஸோ ஒரு படத்தில் நடிக்கும்போது நீங்கள் அந்த கேரக்டரோட அப்படியே ஒன்றி போய் நடிக்கிறீங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் எப்படி அதை எவ்வளோ ஃபீல் பண்ணி லைக் பண்ணி பண்ணுறீங்க நீங்கள்? வீர சிவாஜியில் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ வெரி இட்ஸ் லைக் நான் வந்து நடிக்கவே இல்லைன்னு சொல்லலாம். பிகாஸ் தட்ஸ் மை கேரக்டர். லைக் துருத்துருவான ஒரு கேரக்டர், லைக் நோ வெரி பப்ளி டைப்ஸ். பூங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எம்பியோட பொண்ணு, ஆட்டிடியூட் அண்ட் ஷி வாஸ் லைக் இன்னசென்ட் அட் த சேம் டைம். எங்கே யார்கிட்ட வந்து ரொம்ப இதுவாக இருக்கணுமோ, ரஃபாக இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இருக்கானில் பார்த்தீங்கன்னா அகெயின் ஷி வாஸ் ஆட்டிடியூட் கேர்ள். பிகாஸ் அவளுக்கு வந்து ஒர்க் தான் எவ்ரி திங் தோ யூனோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட். ஹிந்தி படத்தில் இட்ஸ் அன் இன்னசென்ட் கேரக்டர். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மூவி இட்ஸ் லைக் டோட்லி டிஃப்ரெண்ட் ஒன்லி. ஐ வுட் சே லைக் இது எந்த கேரக்டர் பண்ணாலும் ஐ வுட் லவ் டு டூ தட். கரெக்ட். ஸோ எனக்கு இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் இல்லை. எனி கேரக்டர் ஐம் ரெடி டு டூ. பட் ஐ லவ் டூயிங் ஐ மீன் லைக் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ண படத்தில் எல்லாமே 4 படத்துலையும் டிஃப்ரெண்ட்டாக. சூப்பருங்க. ஓகேங்க. இப்போது உங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டு நீங்கள் நடிக்க வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அஃப்கோர்ஸ் ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா நான் இந்த நேரம் இருந்திருக்க மாட்டேன். ஸோ இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் படம் சைன் பண்ணும்போது எங்கள் அம்மா கூட தெரியாது, எனக்கே தெரியாது நான் படம் சைன் பண்ணுறது. ஆடிஷன் போயிட்டு செலக்ட் ஆனேன். நெக்ஸ்ட் டே கூப்பிட்டாங்க, ப்ளீஸ் கம் அண்ட் சைன் த மூவி. அண்ட் சைன் பண்ண போகிறேன்னு கூட சொல்லலை வீட்டில். சைன் பண்ணிவிட்டு நேராக அக்ரிமெண்ட் எடுத்து வந்து வீட்டில் வந்து அம்மா படம் சைன் பண்ணேன். ஐ தாட் நீ படமே பண்ண வேணாம், லைக் யூனோ யூ வாண்டட் சம் மோர் டைம். அண்ட் அதுக்கப்புறம் என்ட்ரி ஒரு ஐ செட் நோ இட் ஜஸ்ட் opportunity வந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் said okay and nice team, so what else I can ask for, you know, starting stage எடுத்தோடனே நம்ம 10th standard போக முடியாது. ஸோ இட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு then they said okay if you are okay then பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்க. இப்போது நீங்கள் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக நீங்கள் வந்து போகிறீங்க. ஸோ உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? லைக் நான் எப்படி கேட்குறேன்னா, உங்களுக்கு தனியாக போய் நடிக்கிறது ஒரு கஷ்டமாக இருக்குது, இல்லை படம் முடிச்சு வரும்போது லேட் நைட் நீங்கள் வருவீங்க. ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுவீங்க இல்லைங்களா? ஸோ அப்போது நீங்கள் எப்படி கம்ஃபர்ட் ஜோன் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? எனக்கு வந்து எந்த ஒரு இதுவாக தெரியல. பிகாஸ் பூங்கு படத்தில் இந்த நைட் வி ஹேட் த லைக் யூனோ அந்த ஸ்டன் சீன், லைக் கார் அந்த ஆக்சிடென்ட் சீன் எடுத்தாங்க இல்லையா? ஸோ தட் வாஸ் லைக் வெரி லேட் நைட். ஸோ எனக்கு எந்த ஒரு பிரச்சனை, டைமிங் வாஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆஸ் லாங் as நம்ம இந்த டைமில் ஷூட் பண்ணுறோம், அது பக்கா ஷெடியூலில் முடிக்கணும் தான். இந்த டைமில் நான் ஷூட் பண்ண அப்பெல்லாம் அந்த கம்ஃபர்ட் ஜோனே வி ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன். ஈவன் இஃப் ஐ பிகம் அ வெரி பிக் ஸ்டார் ஐ வுட் ப்ரிஃபர் லைக் வேலைன்னு வந்தானே நம்ம கம்ஃபர்ட் ஜோன் பார்க்கக்கூடாது, வேலை தான் பார்க்கணும். வெரி குட். அக்கார்டிங் டு மீ தட்ஸ் தி திங். ஸோ உங்களோட பெரிய ஆர்டிஸ்ட்டு, உங்கள் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்டு, ஸோ அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? ஓம் படத்தில் நட்டி சார்கிட்ட ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட். பிகாஸ் ஹீ இஸ் அ ஃபேமஸ் சினிமாட்டோகிராஃபர். ஸோ ஹீஸ் பீன் லைக் அவ்வளோ பெரிய சினிமாட்டோகிராஃபர். லைக் நோ ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கிங் வித் ஹிம் வாஸ் லைக் இவ்வளோ ஹம்பிளாக இருக்கார். இஸ் பீன் ரியலி டவுன் டு அர்த், நைஸ். ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கினேன். லைக் யூனோ இன்ஃபேக்ட் கேமரா ஃபேஸிங் சரி, ஆர் லைக் யூனோ வைல் அவங்களோட நடிக்கும் போதும் இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி விக்ரம் பிரபு, இஃப் யூ சி வீர சிவாஜி அண்ட் ஷாம்லி, ஷீ இஸ் லைக் சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து ஷீ இஸ் லைக் யூனோ த ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஆஃப் சினிமாலேருந்து வந்தவங்க. பட் வெரி ஹம்பிள் அண்ட் டவுன் டு அர்த். ஸோ ரொம்ப நல்லா எனக்கு விஷயம் நிறைய பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் நான் யூஸ்வலி நினைப்பேன் ஸ்டார்ஸ்னால் கொஞ்சம் அந்த பந்தாவாக இருப்பாங்க. பட் நான் யார் கூட நடிச்சிருக்கேனோ தே வர் லைக் ரியலி நைஸ் அண்ட் ஸ்வீட் டு மீ. ஓகேங்க, கிரேட். ஓகே, ஒரு நடிகை ஆகிறதுக்கு என்னென்ன பேசிக் கேரக்டர்ஸ்லாம் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பேஷன் இருக்கணும். ஓகே, நடிக்கணும்னா அந்த பேஷன், அந்த ஃபயர் நமக்குள்ளே இருந்தால் தான் we can act. அதர்வைஸ் சும்மா ஒரு விஷயம் பண்ணோன்ட்டு we shouldn't do. அண்ட் செகண்ட், எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டானா இட் இஸ் பெட்டர். பிகாஸ் ஷூட்டுன்னு நம்ம போகும்போது கேமரா ஃபேஸிங் அந்த ஃபியர் இருக்கக்கூடாது. அண்ட் மோரோவர் கான்ஃபிடென்ஸ் நமக்குள்ளவே இருக்கணும். லெட் இட் பி நம்ம டான்ஸ் பண்ணாலும் சரி, ரொமான்ஸ் பண்ணாலும் சரி, 100 பேர் 1000 பேர் பார்த்தாலும் we should be very comfortable while acting. So that's what அந்த பேஷன் இருந்தானே ஆட்டோமேட்டிக்கலி everything will just come. இதை பற்றியும் we won't really bother about it. ஓகே, நடிக்கிற நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் நீங்கள் வந்து நடிப்புக்காக வேறு என்னெல்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? டான்ஸ் கற்றுட்ருக்கேன் நான் சாண்டி மாஸ்டர் கிட்ட. அண்ட் ஐ கீப் ஃபிட் மை செல்ஃப். ஏன்னா ஜிம் போகிறது. அண்ட் தென்
ஐ ப்ளே பேட்மிண்டன். ஏன்னா ஃபிட்டாக இருந்தால் தான் நம்ம ஸ்க்ரீனில் வந்து வி டோன்ட் லுக் ரியலி. ஏன்னா ஐ கான்ட் மெயின்டைன் டயட். ஏன்னா எனக்கு ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி சவுத் இண்டியன் ஃபுட் ஐ லவ். எனக்கு வந்து சென்னையில் இருந்து எனக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன்ஸ் தான். ஸோ ரைஸுன்னு நான் சொல்ல முடியாது, பட் சாம்பார், தோசை, இட்லி, வடை, இந்த பொங்கல், இந்த பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் என்னால் ஐ கேனாட் மிஸ் இட். ஸோ அஃப்கோர்ஸ் ஷூட்டிங் அப்போ இந்த ப்ரொடக்ஷன் ஃபுட் இட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஐ கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப். அண்ட் மதியானம் ஆப்வியஸ்லி அங்கே நம்ம சப்பாத்தி கேட்க முடியாது. வீட்டில் எப்போவுமே டெய்லியும் நம்ம சப்பாத்தி தான் சாப்பிட்றோம். ஸோ ஆப்வியஸ்லி இந்த மாதிரி விஷயம் வந்து ஆன் அண்ட் ஆஃப் வி ஹாவ் டு ஃபிட்டாக இருந்தால் தான் யூ ஹேவ் டு பி ஃபைன். அதர்வைஸ் ஸ்க்ரீனில் அப்புறம் ரொம்ப குண்டு குண்டாக தெரியும். ஷூருங்க. ஓகேங்க. பேட்மிண்டன் நீங்கள் விளையாடுன்னு சொன்னீங்க. சிந்து இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்க இந்த வாட்டி வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணாங்க. ஸோ அவங்கள பற்றின உங்களுடைய ஷீ இஸ் அமேசிங். அவங்களெல்லாம் ஐ காண்ட் ஐ ப்ளே because I love playing badminton and I'm not a great player I would say, but I love playing. That's the best game. வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் சரி, மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் சரி, கான்சன்ட்ரேஷன் while playing badminton நம்ம மைண்ட் கான்சன்ட்ரேஷன். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் வி கெட். ஸோ ஈவன் நம்ம ஷூட்டிங் அப்போ நம்ம ஒரு டைலாக் கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த கான்சன்ட்ரேஷன் அது கரெக்டாக அது இருக்கும். ஸோ அது மைண்ட் வேவரிங்காக இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ இஃப் யூ ஹேவ் ஸ்ட்ரெஸ் ஒன்லி வி won't be able to focus. ஸோ when you have this your mind is relaxed. and யோகாவும் நான் பண்ணுறேன். ஓகே. ஸோ that's the reason I just உண்மை இல்லைங்க. பேட்மிண்டன் விளையாடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இருக்காது. ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ our mind of concentration, so everything just improves. Badminton is the best game. And I think most of the artists Amir Khan kuda neenga pathina he plays badminton. So I mean many people they play badminton. That's the best game. போங்கு படத்துல வந்து நீங்க செல்ஃப் டிரைவிங் பண்ற மாதிரி சீன்ஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ யூஸ்வலாகவே நீங்கள் செல்ஃப் டிரைவிங் தான் பண்ணுவீங்களா? ஸோ I love driving. என்னை வந்து ஃபுல் டே வண்டி ஓட சொன்னாலும் I would not say no at all. I love driving. So அதனால போங்கு படத்தில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் கார்ஸ். ஸோ ஐ லவ் கார்ஸ். விதவிதமான கார்ஸ்னால எனக்கு ஓடணுன்னா ஐ லவ் டிரைவிங். ஸோ அதே மாதிரி போங்கில் எனக்கு ஒரு சீன் இருந்தது. யூஸ்வலி எல்லா சீன்லேயும் பார்த்தீங்கன்னா என்னை வந்து பேக் சீட்டில் தான் உட்காந்துட்டு இறங்கி போடுறது, ஜாக்வார்லேருந்து எல்லா கார்லேயும் உட்காந்து அந்த படத்தில். பிகாஸ் எம்பியோட பொண்ணு ஓட்ட மாட்டான். But there is a scene where I'm driving the car. So அந்த ஒரு stunt scene என்னை கொல்ல பார்ப்பாங்க. ஸோ அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ சின்ஸ் எனக்கு டிரைவிங் தெரியும்னால. ஸோ பட் அந்த ஸ்டண்ட் நான் பண்ணுறதுக்குள்ள when you keep that ball and then jump from the car. So it was ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் என் டூப்பு பண்ணாங்க. So that was not me. Okay. So அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா படத்தில் கொஞ்சம் சில எடிட்டிங் ஆயிருக்கு. ஓகே ஃபைன். ஓகேங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கார் எது? My favorite car, my next car if I want to buy, it will be an Audi, BMW, and my dream car is Ferrari. Okay, nice. Okay. Super. இப்போது நீங்கள் நடிக்கிறதுக்காக எதுவும் நீங்கள் கிளாஸஸ் எதுவும் போயிட்டுருக்கீங்களா? ஆக்சுவலி எஸ். நான் வந்து ஆட் மாடலாக இருக்கும்போது அதுக்கப்புறமாவே வந்து சினிமாவில் நம்ம படம் நடிக்க போகும்போது எல்லாம் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும். பட் அட் த சேம் டைம் எந்த டைரக்டரோட ஒர்க் பண்ண போகிறோம் நம்ம தெரியல. பட் நம்மளுக்கு வந்து எல்லாமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கலைராணி மேம் அவங்க ஷீ இஸ் மை குரு. அவங்க தான் வந்து எனக்கு த்ரூ அவுட் அவங்க வந்து யூஸ்வலி யாரும் எந்த ஸ்டூடெண்ட்டையும் சும்மா ஷீ வில் நாட் ட்ரெயின். ஷீ வில் ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு நிஜமாவே பேஷன் இருக்கா, இந்த மாதிரி நடிக்கணும் இருக்கா. சில பேர் அப்படியே சும்மா வரக்கூடாது. ஸோ எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஷீ செட் ஓகே வில் டூ திஸ் கோர்ஸ். ஸோ இட் வாஸ் 3 months நான் மேம் கிட்ட நிறைய விஷயம் ஆக்டிங்க்கு எதெல்லாம் தேவையோ ஆஸ் அன் ஆக்டர். ஸோ வெஸ்டர்ன் கற்றுட்டீங்களா? இல்லை, ஆஸ் அன் ஆக்டர் எல்லாமே ஆக்டிங் எக்ஸ்பிரஷன்ஸும் சரி, வாய்ஸ் மாடுலேஷன். ஒரு ஆக்டருக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் என்னெல்லாம் நம்ம பண்ணணுமோ அது எல்லாமே வந்து ஷீ ட்ரெயின் மீ த்ரூ அவுட். எவ்ரிடே வி யூஸ் டு ஹேவ் கிளாஸஸ் ஒரு சீன் கொடுப்பாங்க நடிக்க. அண்ட் தென் ஷீ யூஸ் டு ரெக்கார்ட் த சீன். அண்ட் அந்த மாதிரிலாம் ட்ரெயின் பண்ணாங்க. ஒரு விஷயமே இல்லை ஆனால் அது இருக்குன்னு நினைச்சிட்டு நம்ம நடிக்கணும். we have to imagine some person is there. ஒரு மரத்தை பார்த்து லவ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நினைக்கணும். ஸோ இட் வாஸ் a great experience learning all that. So it was good. ஸோ அதுக்கப்புறமா தான் just got into movies. ஃபைன். ஓகேங்க. ஸோ இப்போது ஆட் ஃபிலிம்லாம் நீங்கள் எதுவும் நடிச்சிருக்கிறீங்களா? ஆட் ஃபிலிமில் வந்து நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். ஆட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஆஃப் ஃபோட்டோ ஷூட் இல்லாட்டி கமர்ஷியல் இருக்கும்.
ஃபோட்டோ ஷூட்டில் நாங்கள் வந்து வி லவ் எனக்கு வந்து எப்படின்னா எல்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் எல்லா சாரீஸும் போட்டுட்டு வி யூஸ் டு போஸ் அண்ட் அட் த சேம் டைம் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கிற டைமண்ட் பேங்கிள்ஸு கோல்டு எல்லாமே போட்டுட்டு நம்ம அதை நிஜமாக வாங்குறோமா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் வி என்ஜாய் பிகாஸ் எல்லாமே நாங்கள் கையில் போட்டுட்டு வி டேக் அதுக்கப்புறமா தான் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வாங்குறாங்க இல்லையா ஸோ அதுவும் ஒரு பிளெஸிங் தானே கடவுளோட புண்ணியத்தில் லைக் யூ நோ வி ஆர் பிளெஸ்ட் தட் ஆஸ் அ மாடல் வி என்ஜாய் ஆல் தி திங்ஸ் ஆஸ் அன் ஆக்டர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் ஆக்டர்னா எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குது பட் இட்ஸ் பிக் ஸ்க்ரீன் லைக் யூனோ ஃபேன்ஸ் இருக்காங்க நிறைய மாடலுக்கு வந்து அந்த ஒரு ஃபேன்ஸ் இதெல்லாம் யூனோ ஐ டோன்ட் ஃபைண்ட் தட் பட் ஒரு ஆக்டர் நடந்து போனால் ஈவன் ஐ டோன்ட் திங்க் ஒரு பொலிட்டிஷியன் கூட எல்லாரும் அப்படி திரும்பி பார்க்க மாட்டாங்க பட் ஆக்டர்ஸ்க்கு இருக்கிற ஃபேன்ஸ் அண்ட் த லவ் ஆஃப் ஃபேன்ஸ் அண்ட் அந்த ஒரு கிரேஸே டிஃப்ரெண்ட் இல்லையா லைக் ஸோ யூ என்ஜாய் தட் ஸோ ஐ என்ஜாய் கிரேட் ஆக்ட் ஃபிலிமில் நடிக்கும்போது ஜுவல்ஸ்லாம் போட்டிருக்கும்போது யூ திங்க் லைக் எ குயின் அஃப்கோர்ஸ் எல்லாமே யூனோ வேற டைமண்ட் இது அது போட்டு அண்ட் சாரீஸ் ஆர்என்கேவிலேருந்து சர்னா ஸ்டோர்ஸ் டு எவ்ரி திங் வி ஹேவ் ஷார்ட் ஸோ இன்டர்நேஷ்னல் ஆட்ஸும் நிறைய பண்ணியிருக்கேன் ஸோ ஷாம்பூ கமர்ஷியல் அண்ட் ஸ்டாஃப் ஸோ பட் ஆட் ஷூட் இஸ் ஜஸ்ட் ஒரு நாள் ஷூட் தான் பட் மூவி பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் த்ரூ அவுட் அண்ட் அட் த சேம் டைம் என்ன ஒரு கியூரியாசிட்டினா லைக் நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த நம்ம ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா அத்தனை பேர் நம்மளை பார்ப்பாங்கன்ட்டு திஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல் வேற டிவியில் நம்ம வருவோம் பட் நெக்ஸ்ட் ஒரு ஆட்ல வேற ஒரு மாடல் இருப்பாங்க ஆனால் இந்த படம்னா மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும் ஆடியன்ஸ் வந்து டிக்கெட் வாங்கி போய் படம் பார்க்கும்போது அவங்க மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகுது இவங்க இந்த ஹீரோயின் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஆக்டரோட ஸோ நம்மளுக்கும் ஒரு கெத்தாக இருக்கும் இல்லையா ஸோ வி ஃபீல் தட் ஓகே தட்ஸ் அவர் பேஷன். நீங்கள் வந்து ஆக்சுவலாக பேஸ்ட் ஆன் நார்த்துன்னு கேள்விப்பட்டோம் பட் நீங்கள் சென்னை தமிழ் பொண்ணு மாதிரி அழகாக பேசுகிறீங்க நீங்கள் ஸோ எப்படி இது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரம் சைல்ட்ஹுட் எனக்கு வந்து அம்மா வந்து பேசிக்கலி ஜெய்ப்பூர்லேருந்து அம்மா நார்த் இந்தியன். ஓகே. பட் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து நார்த் இந்தியன்ஸ்னால் ஒரு கொஞ்சம் தள்ளி இருப்பேன். சவுத் இந்தியன்ஸ்னா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் லைக் ஃபுட் சொல்றேன் ஸோ அவங்க ஃபுட் லைக் யூனோ ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சவுத் இந்தியனாக தான் டில் டேட். என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்லி 1 or 2 நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க தவிர மற்ற எல்லாமே வந்து சவுத் இந்தியன்ஸ் தான். மேன் வில் பி லைக் மை ரியல் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட பேசி 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 பட் எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது பட் ஐ லவ் த லாங்குவேஜ் லைக் யூனோ இதே மாதிரி அண்ணகிட்ட பேசும்போது தமிழில் தான் யூனோ வி டாக் லைக் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மதர் டங்கில் சிந்தி சிந்தி ஸோ அந்த லாங்குவேஜ்லையும் பேசாமல் லைக் தமிழில் தான் யூனோ வி கைண்ட் ஆஃப் லைக் என்ஜாய் ஸ்பீக்கிங். நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தமிழ் தெரிஞ்சாலும் எல்லாம் இங்கிலீஷ்லேயே தான் பேசுவாங்க. ஸோ நீங்கள் தமிழில் பேசணும் நீங்கள் ஆசையாக சொல்லும்போது தமிழ்நாட்டில் இருந்து தமிழில் தான் பேசணுன்னு தான் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் தட் நான் சென்னையில் இருக்கேன் பிகாஸ் எனக்கு நான் பாம்பே போயிருக்கேன், பீன் டு கல்கட்டா, டெல்லி, மும்பை லைக் யூனோ எல்லா இடமும் போயிருந்தோம். எனக்கு எப்போனா நம்ம சென்னை வருவோம். ஜெய்ப்பூர் இஸ் லைக் த ஹோம் டவுன். ஆனால் எனக்கு ஜெய்ப்பூர் அவ்வளோ பிடிக்காது. இட்ஸ் நாட் தட் ஐ ரியலி டோன்ட் லைக் பட் சென்னை யூனோ எப்போதான் அந்த தோசை சாம்பார் வந்து அண்ட் வீட்லேயும் அதே மாதிரி டிப்பிக்கல் சவுத் இந்தியன் ஃபுட்டு அம்மா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் தட் நான் வெளியில் போய் சாப்பிடணும்னு எனக்கு அவசியமே இல்லை. எல்லாமே வீட்டில் அண்ட் ஈவன் ஐ லவ் குக்கிங். ஸோ நானே வந்து மீன் குழம்பு இதாவது சாம்பார் எல்லாமே செய்வேன். ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து அப்போது நான் வெஜிடேரியன்? யா அஃப்கோர்ஸ் நான் வெஜிடேரியன். ஓகே ஃபைன். பாலிவுட்டில் வந்து நீங்கள் ஏதாவது படம் பண்ணியிருக்கிறீங்களா? பாலிவுட்டில் ஒரு படம் பண்ணியிருக்கேன், ட்ராஸ் சொல்லிட்டு ஒரு ஹாரர் ஃபிலிம். ஸோ பட் ஷூட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில ஷார்ட்ஸ் சென்னையில், மும்பையில் அண்ட் கோத்தகிரி அந்த மாதிரி இடத்துலலாம் வி டிட் அ ஷூட். ஸோ இட் வாஸ் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஹிந்திலவே யூனோ பிகாஸ் ஐ எம் நார்த் இந்தியன். ஸோ அது ஹிந்தியில் வந்து ரொம்ப அதில் பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஒன்லி மூவி டப்பிங் கூட பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் வாய்ஸ். மற்ற 3 படத்தில் ஐ ஹவ் நாட் கிவன் மை வாய்ஸ். அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது பிகாஸ் டைரக்டர் வந்து அக்கார்டிங் டு த டைரக்டர் தே ஃபெல்ட் வாய்ஸ் வந்து செட் ஆகாது அப்படின்ட்டு ஒரு ஃபீல் இருந்தது. பட் ஹிந்தி மூவி த டைரக்டர் வாஸ் லைக் ஐ வாஸ் வெரி பர்டிகுலர். ஏன்னா சார் எனக்கு லாங்குவேஜ் தெரியும், நான் பேசிட்டு நான் பண்ணிடுறேன். ஸோ 2 நாளில் டப்பிங் முடிச்சிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் தமிழ்லையும் பண்ணியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மேபி மை ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஐ வுட் டூ தட். ஓகே. நீங்கள் ஹிந்தியில் ஆக்ட் பண்ணுறதுக்கும் தமிழில் ஆக்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து எதை நீங்கள் லைக் பண்ணுறீங்க? ஸோ ரெண்டுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இருந்தாலும் நீங்கள் ரசித்து ஆக்ட் பண்ணது அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் எப்படி சொல்லலாம்? எனக்கு ஹிந்தி தமிழ்
ஏன் சொன்னேன்னா ஹிந்தி படம் இந்த ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் ஆக்சுவலி ப்ரொடியூசர் இஸ் ஃப்ரம் சென்னையில் தான். ஏன்னா அது வந்து பைலிங்குவல் சப்ஜெக்ட், ஹிந்தி அண்ட் தமிழ், மீண்டும் வார்கில்வா அண்ட் ட்ராஸ். ஸோ ரெண்டும் ஒரே இதுதான். என்னென்னா 2 பைலிங்குவலில் பண்ணியிருக்காங்க. அண்ட் த ப்ரொடியூசர் வந்து சென்னையிலேருந்து தான். ஸோ சென்னை ஆள், ஸோ தமிழ் தான். அண்ட் த டைரக்டர், த அதர் டீம் அண்ட் ஆல் அவங்க வந்து டெல்லியிலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இட்ஸ் அ நியூ டீம். ஸோ இட் வாஸ் குட் ஒர்க்கிங் வித் தெம். ஸோ அட் த சேம் டைம் நம்ம சென்னையில் ஷூட் பண்ணதுனால எனக்கு அவ்வளோ ஒன்றும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ இன்னும் நான் ப்ராப்பர்லி மும்பை அந்த டீம் இல்லை மும்பை போயிட்டு இட்ஸ் நாட் தட். பட் எது சொன்னாலும் நம்ம சென்னை தான் பெஸ்ட்டுங்க. ஐ வுட் ஃபீல் பட் ஐ என்ஜாய்ட். இட்ஸ் நாட் தட் ஹிந்தி படம் வந்து த ஓவரால் டீம். ஏன்னா ப்ரொடியூசர் சார் வாஸ் லைக் ஜெம் ஆஃப் அ பர்சன். ஆப்வியஸ்லி சென்னை ஆள் அவர் வந்து இட் வாஸ் வெரி குட். ஆல் மை ப்ரொடியூசர்ஸ் இருக்கான இல்லை ப்ரொடியூசர்ஸ்லேருந்து அவங்க வந்து 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க லைக் ஹூ ப்ரொடியூஸ் த மூவி துபாய் குவைத்லேருந்து. ஸோ அவங்களும் ரொம்ப தேவர் வெரி ஸ்வீட். அதே மாதிரி வீர சிவாஜி ப்ரொடியூசரும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநாத் சார் லைக் வாஸ் ரியலி குட். And Thiru sir Bong, he is like the best producer, like you know, and yeah, Hindi producer is the best, I would say. So இவங்க எல்லாமே பெஸ்ட் தான். யாருமே இவங்க தான் ஃபர்ஸ்ட்னு அப்படி நான் சொல்ல முடியாது. இருக்கிற எல்லா ப்ரொடியூசர்ஸ் வேர் லைக் ரியலி ரியலி ஸ்வீட். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமிலி மெம்பராக என்னை பார்த்தாங்க. குழந்த மாதிரி லைக் வந்து வரா ஷூட்டிங்க்கு அந்த ஒரு இதுவாக ஏதாவது குறைச்சல் இருக்கா, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, அந்த மாதிரி ஃபோன் பண்ணி they used to treat me specially like you know like a special person. So அந்த மாதிரி it was really good. ரெண்டு பக்கமும் எங்க நடிச்சாலும் நல்லா என்ஜாய் பண்ணி தான் நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க. சோ யூ ஃபீல் இன் கம்ஃபர்ட் zone. இல்ல எந்த ஒரு இது இல்ல. லைக் ஓவரால் டீம் ஆல்சோ லைக் எந்த படத்தோட டீம் இருந்தாலும் they were like really good to me. and எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. எந்த படத்துலயும் எனக்கு வந்து இந்த குறை வச்சுட்டாங்க இல்லை இவங்க என்ன ஒன்னே ஒன்று தமிழில் வந்து டப்பிங் பண்ண விடல. தட்ஸ் த ஒன்லி திங் ஐ ஹேட் கொஞ்சம் ஃபீலிங் இருந்தது அபவுட் த டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஹிந்தியில் என்ன டப்பிங் நீங்கள் வாங்க நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து சொன்னேன். நீங்கள் சொல்லனாலும் நான் தான் பண்ணுறேன் சார். ஸோ இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் பிகாஸ் த வே வி யூஸ் டு work with the director and the producer. So it was like, and adula na mattum da heroine and the 2 heroes in that movie. Okay. So every or innocent girl is trapped in between the ghost is the story. So நீங்க நெக்ஸ்ட் வந்து எந்த ஹீரோவோட சேர்ந்து நீங்க நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு நிறைய பேர் இருக்காங்க மைண்ட்ல. Okay. First is Vijay Sethupathi. Okay. So I like him as a person. ஏன்னா அவர் வந்து ரியல் லைஃப்லேயும் he is like you know a normal வெரி டவுன் டு அர்த். அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனுஷனா லைக் யூனோ லைக் வெரி ஹம்பிள். அது எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது. ஆன் ஸ்க்ரீனும் அவர் ரொம்ப கேஷுவலாக ஒரு நடிக்கிறாருன்ட்டே சொல்ல முடியாது. கேஷுவலாக அப்படி பண்ணிட்டு போய்ட்டாரு. ஸோ ஐ ரியலி அட்மையர் ஹிம். அதுக்கப்புறம் அஜித் சார். ஸோ ஹீ இஸ் மை ஃபேவரட். அண்ட் தனுஷ். ஸோ தமிழில் சொல்லப்போனால் ஆஃப்கோர்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். ஸோ அந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்குது. பட் my first I would like to act with Vijay Sethupathi. Vijay Sethupathi sir. Okay, super madam. Okay. தமிழ்நாடு டூரிசமில் வந்து நீங்கள் என்டோஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதில் என்னவா பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டூரிசம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவரை தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவர் பேர் ஹர்சாய் மீனா. அவர் மூலியமாக ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு மூலியமாக தான் எனக்கு இந்த சுதீர் சொல்லி ஒருத்தர் அவர் மூலியமாக தான் லைக் ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன ஒன்றுனா தமிழ்நாடு டூரிசம்க்கு ஒரு புது ஆட் பண்ணுறோம் லைக் யூனோ வி வாண்ட் டு என்டோர்ஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா தமிழ்நாடு டூரிசம் வந்து எல்லாரும் பார்ப்பாங்க வேர்ல்ட் வைட் இட் வில் கோ பிகாஸ் அப்ராட்லேயும் இந்த வந்து வீடியோ ப்ளே இந்த கிளிப்பிங் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா இடமும் நம்ம வந்து டூரிசம் இல்லையா, ஸோ சுற்றி பார்க்குறது. ஸோ எவ்ரி திங் இஸ் லைக் நான் ராமேஸ்வரம், பிச்சாவரம், பொள்ளாச்சி இந்த மாதிரி இடம்லாம் நான் போனதே இல்லை. பிகாஸ் ஊட்டி, கொடைக்கானல், கன்னியாகுமரி நான் போனதில்லை. ஸோ ஆல் தீஸ் பிளேசஸ் ஷூட்டிங் அப்போவே ஜாலியாக ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணி ப்ளஸ் ஐ வாஸ் பேட். இட் வாஸ் லைக் அ பேட் ஹாலிடே சொல்லலாம். யூஸ்வலி நம்ம ஹாலிடேக்கு நம்ம வந்து ஐயோ இங்கே போகணுமே இப்போ சொல்லலாம். எனக்கு வந்து அது பற்றி கவலையே இல்லை. ஏன்னா எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ வாட் எல்ஸ் ஐ கேன் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணீங்க. டெஃபினெட்லி. அண்ட் இட் வாஸ் லைக் ராமேஸ்வரம். நான் வந்து ராமேஸ்வரம்னா வயசான காலத்தில் தான் போவாங்க அப்படின்னு நம்ம ஒரு மைண்டில் இருக்கோம் இல்லையா. பட் அங்கே போய் பார்க்கும் போதெல்லாம் இட் வாஸ் லைக் அமேசிங் பியூட்டிஃபுல் பிளேஸ். இந்த மாதிரி இடம்லாம் நம்ம இந்தியாவில் இவ்வளோ, நம்ம சென்னை தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ இருந்தும் நம்ம ஏன் அப்ராட் போகிறோன்ட்டு ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சு. பிச்சாவரம் வாஸ் லைக்
அவ்வளோ பியூட்டிஃபுல்ங்க. இட்ஸ் லைக் ஜஸ்ட் 3 feet தண்ணியில் அந்த போட் ஃபுல்லாக அங்கே நிறைய தசாவதாரம் படம் வர அங்கே தான் எடுத்தாங்க. இட் வாஸ் பியூட்டிஃபுல். ஐ மீன் லைக் நான் வந்து காலையில் 6:37 we had a shot அந்த போட்டில் வந்து என்னை கூட்டிகிட்டு போனேன். ஸோ சுற்றி இருக்கிற இடம் வந்து இட் வாஸ் லைக் ஸோ பாசிட்டிவ் வைப்ஸ். ஐ ரியலி என்ஜாய்ட். அண்ட் பொள்ளாச்சியில் நம்ம தமிழ்நாட்டே வந்து இவ்வளோ அழகாக இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியல விஷயம். தமிழ்நாடு டூரிஸ்டம் டெவலப்மெண்ட் வந்து இன்னும் நல்லா பண்ணால் நமக்கு நிறைய இன்கம் வரும்னு சொல்கிறீங்க. ஸோ ஐ திங்க் தே ஹவ் டன் அ லாட். என்னன்னா நிறைய பேருக்கு தெரியல. ஸோ த்ரூ திஸ் தமிழ்நாடு டூரிசம் ஆட் நம்ம இருக்கிற ஆளுங்களுக்கே தெரியும். தே டோன்ட் நீட் டு கோ டு அன் ஐலாண்ட் ஆர் ஃபாரின்லாம் அப்ராட் போக தேவையில்ல. நம்ம ஊர்லவே நிறைய ஃபாரினோட பெட்டராக இருக்கு. ஷூர் ஷூர். இப்போது புதுசாக ஒருத்தங்க மாடலிங்க்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? மாடலிங்க்கு வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் ஐ வுட் நாட் சே, பட் யா அவங்க வந்து தே ஷுட் பி ஹேவிங் த கான்ஃபிடென்ஸ் லைக் while facing camera face பண்ணும்போது the posing or the body language எல்லாமே வந்து like they have to be best. எனக்கு வந்து தெரிஞ்சு like when you get into modeling வந்து it shouldn't be like time passing இல்ல, like but they should enjoy. நம்ம எந்த ஒரு வேலை பண்ணாலும் நம்ம என்ஜாய் பண்ணாலே that's the best part. It's not that இதுக்காக ஒரு குவாலிஃபிகேஷனுக்கோ இது படிச்சாதான் இது பண்ண முடியும்லாம் I will not say. அந்த ஒரு பேஷன் இருக்கும் நம்ம நெக்ஸ்ட். பட் வி கீப் லேர்னிங் லாட் ஆஃப் திங்ஸ். லைக் இப்போ மாடலிங்லேயே பார்த்தீங்கன்னா நான் நிறைய இன்டர்நேஷ்னல் ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்டர்நேஷ்னல் ஆட் பண்ணும்போது when we shoot there அவங்க ஊரில் நம்ம போய் ஷூட்டிங் பண்ணால் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வந்து வேறு லைக் அந்த ஜிங்கிள்லாம் போட்டுட்டு டான்ஸ் பண்ணி லைக் they take like that kind of commercial. But abroad it's totally different where it's a very light music ஓட like ஒரு சீன் மாதிரி எடுப்பாங்க. லைக் ஒரு சாங் ஒரு ரொமான்டேஜ் இது மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ லைக் தட் தே டேக். ஸோ எவ்ரிதிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இட் ஆல் டிபெண்ட்ஸ். நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். யூ ஷுடன்ட் பி எக்ஸ்பெக்ட் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிலாம் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனான்னா டெஃபினெட்லி தே ஷுட் பி சக்ஸஸ்ஃபுல். ஓகே. இப்போது நிஷா நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க் ஷெட்யூல் நீங்கள் வந்து நிறைய கிளாஸஸ் போகிறீங்க, டான்ஸ் கற்றுக்குறீங்க, ஸோ யோகா பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குமா? எப்படி நீங்கள் உங்கள் டைம் மேனேஜ் பண்ணுறீங்க? அதுக்காக நிறைய திட்டு வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட. என்னென்னா மார்னிங் மை டே ஸ்டார்ட்ஸ் அட் 6:30. காலைல எழுந்திரிப்பேன், யோகா முடிச்சுட்டு நேராக பேட்மிண்டன் போவேன். ஐ ப்ளே பேட்மிண்டன் அட்லீஸ்ட் ஃபார் லைக் 1 hour. அட்லீஸ்ட் 1 hour போய் விளையாடிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே டைமும் கிடைக்காது. இல்லை டைம் இல்லை. பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு பசி எடுத்துரும். டைம் இருந்தே இல்லை. அது பிரேக்ஃபாஸ்ட் போய் நம்ம போய் வீட்டில் அம்மா ஏதாவது பொங்கல் தோசை சாம்பார் அந்த மாதிரி. ஸோ அஃப்கோர்ஸ் ஐ ஈட் தேட். அண்ட் தென் அதுக்கப்புறம் மை டே ஸ்டார்ட்ஸ் ஆஃப் லைக் ஐ ஹாவ் மீட்டிங்ஸ் ஆர் ஆடிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் ஐ மீட் தெம். என்னென்னா என் ஃப்ரெண்ட் லிஸ்ட் இவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட் லிஸ்ட் இருக்குது. எங்கே போனாலும் லைக் சின்ன வயசுலேருந்து டில் டுடே ஐ ஹாவ் லைக் ஸோ மெனி ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட இன்னொருக்கும் ஐ எம் இன் டச் வித் தெம். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் சரி, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சரி, போன கிளாஸு, குக்கிங் கிளாஸு, பேக்கிங் கிளாஸ் எல்லா கிளாஸஸோட ஸ்விம்மிங் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே லைக் ஆர் இன் டச் வித் மீ. ஸோ ஐ ஹார்ட்லி கெட். பட் படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரையும் ஒரே டைமில் கூப்பிட்டு லைக் போங்கு படம் அப்போவும் லைக் ஐ ஜஸ்ட் இன்வைட்டட் லைக் 40-50 ஆஃப் தெம். ஸோ அட் அ டைம் எல்லாருக்கும் படம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் a கெட் டுகெதர். ஏன்னா ஒருத்தரை மீட் பண்ண முடியல. ஐ டூ மீட் பட் எல்லாரையும் மீட் பண்ண முடிய மாட்டேங்குது. அதனால் நிறைய பிரச்சனையெல்லாம் இருக்குது. எல்லாரும் ரொம்ப கோபமாகவும் இருக்காங்க என் மேலே. பேசிக்காக நீங்கள் வந்து சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு இங்கே லோக்கலாக பிடிச்ச ரெஸ்டாரண்ட் எந்த ரெஸ்டாரண்ட்டு? நீங்கள் யூஸ்வலாக போய் சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட் எந்த ரெஸ்டாரண்ட்? எனக்கு வந்து என் ஃபேவரட் ஃபுட் பார்த்தீங்கன்னா ஐ லவ் பிரியாணி. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் இண்டஸ்ட்ரியில். பீப்புள் ஹூ நோ மீ ஆஸ் அ மாடல் லைக் சிந்து ஆல்சோ லைக் பிரியாணி. அவங்க வந்து ஹைதராபாத். But if you see me like from my modeling career start பண்ணதுலேருந்து ஆட் ஷூட்ஸில் அப்போ இதை விட ஒல்லியாக இருந்தேன் நான். அப்போ வந்து ஃபஸ்ட்டு லஞ்சுக்கு என்ன வேணும்னா ஐ யூஸ் டு சே பிரியாணி ஒன்லி. ஸோ டில் டுடே தட்ஸ் மை ஃபேவரட். அதனால் லைக் ஐ செட் ஐ கான்ட் பி ஆன் டயட். ஆனால் ப்ராப்பர்லி ஒர்க் அவுட், யோகா இதெல்லாம் பண்ணிடுறது. ஸோ ஃபேவரட் ஃபுட் இஃப் யூ ஆஸ்க் மீ ஜாயிண்ட் எனக்கு அந்த மொய்தீன் பிரியாணி இஸ் மை ஃபேவரட். ஓகே. தட்ஸ். ஆனால் அங்கே போய் உட்காந்து சாப்பிட முடியாது. ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணி ஒரு பார்சல் வாங்கிட்டு பக்கெட் வாங்கி எல்லாரும்
we all friends get together அந்த மாதிரி. It's not that I eat the whole thing. So we all have that அந்த மாதிரி. And then சில டைம் வந்து லைக் யூனோ, பட் மோஸ்ட்லி ஐ ப்ரிஃபர் eating at home. லைக் அம்மா வந்து சூப்பராக சமைப்பாங்க, அதை விட நானே சில டைம் சூப்பராக சமைப்பேன். ஏன்னா மை பாஸ்ட் டைம் லைக் யூனோ ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கே திடீர்னு ஷூட்டிங் இல்லை அப்படி மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ பி அட் ஹோம். அம்மாவோட இருந்து ஸோ அந்த மாதிரி குக்கிங் பண்ணிவிட்டு நானே என் கையால் சமைச்சு சாப்பிடணும் ஒரு ஃபீலிங் இருக்கும் சில டைம். ஸோ தட் டைம் ஐ குக் அண்ட் ஐ ஹேவ். ஸோ சோஷியல் மீடியாவில் உங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து எப்படி இருக்குது? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சோஷியல் மீடியா பற்றி? ஆக்சுவலி சோஷியல் மீடியா இஸ் குட் இன் லாட் ஆஃப் வேஸ். பட் ஆனால் என்ன வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு சோம்பேறின்னு சொல்லலாம். பிகாஸ் எனக்கு இந்த ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஐ ஹவ் நெவர் பீன் ரொம்ப ஆக்டிவாக இருந்ததே இல்லை. ஃப்ரம் த டைம் மாடலிங் அப்போவே எல்லோரும் திட்டுவாங்க, இந்த ஆட் பண்ணுற டெய்லி ஷூட்டிங்கில் இருக்க ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணால் என்ன உனக்கு அப்படின்னு. அது யாரும் உட்காந்து போஸ்ட் பண்ணுறா அப்படின்ட்டு ஐ யூஸ் டு திங்க். பட் இன்னைக்கு காலத்தில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இஸ் ஸோ மச் தட் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட இவ்வளோ பேர் இருக்காங்கங்க ஃபாலோவர்ஸ். ஐம் லைக் இவங்களுக்கே இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா நம்ம செலிப்ரிட்டி நம்மளுக்கு எத்தனை பேர் இருக்கணும் இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி தட் ஹஸ் கம் இன் மை மைண்ட் நவ். அண்ட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஐம் ஜஸ்ட் கம்மிங் அப். அண்ட் பட் யா வெரி சூன் ஐ ஷுட் பி ஆன் ட்விட்டர் ஆக்டிவாக இல்லை, அதுதான் என் பிரச்சனை. ஸோ ஐ ஹாவ் டு பி ஆக்டிவ் ஆன் இட். ஸோ போங்கு படத்தில் உங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த போங்கு படத்தில் அது எப்படி என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் சொல்லலாமா? போங்கு படத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட கேரக்டர் பிரியா சொல்லி கேரக்டர் பேர். எம்பியோட பொண்ணாக நடிச்சிருந்தேன். ஸோ எம்பியோட பொண்ணாலே ஒரு கெத்து, யூனோ தட் திங். அண்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா த வில்லன் வந்து அப்பாவை சாவடிச்சிருப்பாரு. ஸோ எனக்கு வந்து அந்த விஷயம் தெரியாது. பட் ஐ ஜஸ்ட் கம், ஏன்னா அவர் என்னோட அப்பாவோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் எடுத்துகிட்டு எங்கள் அப்பா கிட்டே வேலை செஞ்சவங்க எங்கள் அப்பாவோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு இது பண்ணுறதுனால ஸோ அங்கே தான் அந்த ஃபைட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தேர்ஸ் அ ட்விஸ்ட் வேர் அவர் என்னை கொன்னிடுவார், கொல்ல பார்ப்பாரு. பட் நான் சாக மாட்டேன். தென் தேர்ஸ் ரீஎன்ட்ரி தட் ஐ கம் பேக். ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் இந்த கேரக்டர் வந்து ஒரு தோ அவ்வளோ பெருசாக லைக் நிறைய சீன்ஸ் இல்லை மூவியில். பட் ஐ காட் அ குட் ரிவ்யூஸ் அபவுட் இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு நல்ல ப்ளஸ்ஸான ரிவ்யூஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஐ ஷுட் தேங்க் மை ப்ரொடியூசர், ஏன்னா அவர்னால தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட மேனேஜர் மதன், அவர் தான் இந்த ஆடிஷன் அப்போ கூட்டிகிட்டு போய். ஸோ அண்ட் மை டைரக்டர் அஃப்கோர்ஸ் ஹூ செலக்டட் மீ ஃபார் திஸ் கேரக்டர், தாஜ் டைரக்டர். ஓகே, ஒரு படத்தில் நீங்கள் ஆக்டர்ஸ் அப்படிங்கிறத விட்டுட்டு ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி படங்கள்லாம் பிடிக்கும், நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? See, as an audience, என்ன கேட்டிங்கன்னா ஐ வுட் லைக் மூவிஸ். இப்போ நம்ம வந்து படம் ஏன் பார்க்க போகிறோன்னா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண போகும். ஸோ இட் ஹேஸ் டு பி லைக் காமெடி, ரொமான்ஸ் இருக்கலாம், ரொமான்ஸும் இருந்தால் இட் வில் பி நைஸ். பட் மோர் ஆர் லெஸ் இட் ஷுட் பி ஃபன். போய் அங்கேயும் நம்ம போய் அழுகிறது அழுகலாம். பட் மோர் ஆஃப் லெஸ் ஐ வுட் என்ஜாய் லைக் யூனோ ஜாலியாக இருக்கிற மாதிரி படம், அந்த மாதிரி ஒரு யூனோ மூவிஸ் ஐ வுட் enjoy. And different scripts, like you know, different kind of movies, not the same old genre. So அந்த மாதிரி I really enjoy. பொதுவாக நீங்கள் எந்த மாதிரி படங்களை விரும்பி பார்ப்பீங்க? சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஹாரர் மூவிஸ் பார்த்து அண்ட் நடிக்கும் போது இன்ஃபேக்ட் கலைராணி மேம் கிட்டேயும் நடிக்கும் போது எல்லாமே ஹாரராகவே பண்ணிட்டு எனக்கு அதே மாதிரி ஹாரர் ஜானரில் தான் நிறைய வந்துச்சு. ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐம் லைக் என்னமோ ஹாரர் மூவிஸ் லைக் நம்ம வேறையும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். லைக் யூனோ இட் ஷுடன்ட் பி ஹாரர் அட் ஆல். லைக் எப்போவுமே ஹாரரே பண்ணிட்டு இருக்கக்கூடாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே வி ஷுட் கீப் ட்ரைங். ஸோ ஆஸ் அன் ஆக்டர் ஐ வுட் லைக் டு ட்ரை டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், லைக் வில்லேஜ் கேர்லா, இல்லை ஒரு கேங்ஸ்டரா, இல்லை ஆப்வியஸ்லி ரிச் கேர்ள்ஸ் டாட்டர், அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் யூனோ வித்தியாசமாக பண்ணோம். இல்லை டபுள் ஆக்ஷனாக பண்ணுறது, இல்லை அந்த மாதிரி சம்திங் டிஃப்ரெண்ட் யூனோ ஐ வுட் என்ஜாய் டூயிங். பட் as long as I'm open, லைக் இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு இல்லை, எனி கேரக்டர் பட் தட் ஹேஸ் டு சூட் மீ. அண்ட் டைரக்டருக்கு வந்து இவங்க கரெக்டாக ஆப்டாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க, ஐ வுட் டெஃபினெட்லி. ஓகே, ஹாரர் மூவி பார்ப்பீங்கன்னு சொன்னீங்க, வீட்டில் நீங்கள் இருக்கும்போது எப்படி இருப்பீங்க? வீட்டில் இருக்கும்போது சின்ன வயசுலேருந்தே லைக் ஐ செட் லைக் யூனோ எல்லாரையும் இதை பயம் கொடுக்குறது, லைக் யூனோ சும்மாவே நடிப்பேன் சின்ன வயசுலேருந்தே. ஐ ஹாவ் திஸ் ஹேபிட் ஆஃப் ஆக்டிங். சும்மா உடம்பு சரியில்லைம்மா, முடியலம்மா, ப்ளீஸ்மா அப்படின்னு
அம்மா வந்து ரொம்ப இன்னசென்ட், ஸோ எது சொன்னாலும் நம்பிடுவாங்க. ஸோ யூஸ் டு ஆக்ட். அதே மாதிரி அண்ணன் கிட்ட அடிக்கவே மாட்டார். அண்ணன் அடிச்சிட்டாமா அப்படிலாம் சொல்லி சின்ன வயசுலேருந்து யூனோ ஆப்வியஸ்லி ஆஸ் எ கிட். இப்போல்லாம் இருக்கிற பசங்க அதுக்கு மேலே நடிக்கிறாங்க. பட் யூனோ தட்ஸ் ஆல்வேஸ் தேர் இன் மீ தட் இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே எல்லோரும் எனக்கு சொல்லுவாங்க கண்டிப்பாக பெருசு ஆகிட்டு ஆக்டிங்கில் தான் இதாவா அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இட் ஜஸ்ட் ஹேப்பன் தட் ஐ அம் இன்டு ஆக்டிங். ஒரு பிரபல இயக்குனர் வந்து ஆக்ட்ரஸ் அப்படின்னா அவங்க வந்து கிளாமருக்காக தான் நடிக்கிறாங்க, அவங்க கிளாமர் இருந்தால் தான் அந்த படம் ஓடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் பேசுகிறாங்க. அதை பற்றினா உங்களுடைய கருத்து என்ன? See, if the script demands, ஸ்கிரிப்ட் வந்து கிளாமராக இருக்கணும். கிளாமர் என்னை பொறுத்த வரைக்கும் we have to be comfortable with whatever. இப்போ நான் என்ன ட்ரெஸ் போட்டாலும் இல்லை என்ன ஒரு சீன் கொடுத்தாலும் லைக் யூனோ ஆஸ் அன் ஆக்டர் ஐ ஷுட் நாட் சே லைக் நான் இது பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன். when we are coming to acting எல்லாமே பண்ணி ஆகணும். பட் வாட் த ஸ்கிரிப்ட் டிமாண்ட்ஸ், லைக் நம்ம டைரக்டர் வந்து இதுதான் ஸ்கிரிப்டுக்கு இது டிமாண்ட் ஆகுதுன்னா yeah then the glamour is required. Otherwise I don't think நம்ம வந்து ஒவ்வொரு எக்ஸ்போஸ் பண்ணி glamour பண்ணுறோம். இது வந்து they are taking a movie only, it's not something வேற தப்பான இதில் பண்ணலாம் அவங்க இந்த படத்தில் இந்த மாதிரி விஷயம் இருந்தானே. ஏன்னா இன்னி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்லி தெர் இஸ் கிளாமர், ஆடியன்ஸ்க்கும் ஒரு யூனோ தே வாண்ட் டு see something nice, பட் அட் த சேம் டைம் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இட் ஷுடன்ட் பி லைக் ஒவ்வொரு கிளாமர் ஐயோ குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்துட்டோமே இதெல்லாம் பார்க்கணுமே அந்த ஒரு இது இருக்காமல் குழந்தைங்களுக்கும் இட் ஹேஸ் டு பி லைக் ஓகே இட்ஸ் டீசென்ட் அனஃப் லைக் யூனோ என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மாதிரி அப்படி இருக்குது. பட் then again I say like you know if the script demands it depends on the director. Okay. உங்களை பற்றியும் உங்கள் ஃபேமிலி பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். என்னை பற்றி நான் சொல்லிட்டேன் லைக் you know being a model and modeling I have done my HR human resource management. ஸோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. பட் மைண்ட் வந்து அப்போவே மாடலாக இருந்தேன் இல்லையா, ஸோ பீக்கில் இருந்தேன். ஸோ ஐ வாஸ் லைக் இல்லை சரி நம்ம ஒர்க் வந்து மாடலிங் தான். ஸோ வை ஆஸ் அன் ஹெச்ஆர் வந்து வி ஹேட் டு நான் வந்து நல்ல ஒரு பயங்கரம் படிப்பாளின்னு சொல்லலாம். ஸோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணதை வச்சுட்டு தே செட் லைக் யூனோ தே வாண்டட் டு கிவ் மீ அ ஜாப். ஆனால் 6 months ஐ ஹேட் டு அண்டர்கோ அ கோர்ஸ் லைக் யூனோ. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் தான் ஃபோக்கஸ் இருக்கணும். ஐ ஷுடன்ட் திங்க் அபவுட் மாடலிங் ஆர் ஆக்டிங் ஆர் எனிதிங். ஸோ பட் என் மைண்ட் வந்து இல்லை அது எப்போ வேணால் பண்ணிக்கலாம், படிச்சுட்டோம். ஸோ ஐ டூ ஹேவ் த டிகிரி கையில் இருக்குது. ஸோ நம்ம பேஷன் எது இருக்குது நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு டைவர்ட் அப்படியே. ஸோ ஃப்ரம் மாடலிங் ஆக்டிங்கில் இறங்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பண்ணும்போது ஃபேமிலி அஃப்கோர்ஸ் இஸ் சப்போர்ட்டட். அப்பா ஹீஸ் இன்டு பிஸ்னஸ், அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ நான் எது பண்ணாலும் தேர்ஸ் அ சப்போர்ட். அண்ட் அண்ணன் வந்து அப்ராடில் இருக்கார், இஸ் நாட் ஹியர். அண்ணன் வந்து ஹாங்காங்கில் இஸ் ஒர்க்கிங். ஓகே. ஸோ செட்டில் தேர், மேரிட் அண்ட் செட்டில் ஆனேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ படிப்பாளின்னு சொல்லிட்டீங்க, அப்போ உங்களுக்கு பிடிச்ச புக்கு எதுன்னு சொல்லுங்கள். If you ask me, in school times, yeah, zoology and the history and ஒரு இதில் used to be. பட் எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் வந்து மேக்ஸுங்க. ஓகே. I used to hate maths. நான் வந்து ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட், BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தான் என்னோட ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் லைக் நான் போஸ்ட் கிராஜுவேஷன். ஆஃப்டர் தட் ஐ ஆக்சுவலி வாண்டட் டு டூ லா படிக்கலான்ட்டு இருந்தேன். ஈவன் நவ் ஐ வாண்ட் டு டூ மை லா. ஆனால் சின்ஸ் சினிமா நம்ம பண்ணுறோம், பட் இப்போ என்னால் கரஸில் பண்ணலாம் லா. ஸோ ஒரு லாயராக ஆகணுன்ட்டு அம்மாவோட ஆசை. பிகாஸ் அவங்க லாயர் ஆக முடியல, அட்லீஸ்ட் நான் லாயர் ஆகணுன்ட்டு. அண்ட் எனக்கு அது நல்லா சூட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ யா பிகாஸ் ஐ மேபி இன் ஃபியூச்சர் லாயராக இருக்கலாம். ஓகே. ப்ளஸ் ஆக்டிங் இஸ் மை மெயின் ப்ரொஃபஷன். இன்னும் நீங்கள் ஒரு நடிகையாக இன்னும் நிறைய சாதனைகள் புரியணும் அப்படிங்கிறது வுட்ஸ்டெக் சார்பாக நாங்கள் உங்களை வாழ்த்துறோம். தேங்க்யூ. வுட்ஸ்டெக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.